வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட்டுக்காக பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கும் கூட்டுக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் புளிக்குழம்புக்காக, பெரிய வெங்காயம் கூட்டுக்காக, தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூட்டுக்கு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு கருணக்கிழங்கை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இனி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு குழம்புக்காக கருணக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அரிசியையும் களைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு தனியாகவும் கூட்டுக்கு தனியாகவும் வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கருணக்கிழங்கு வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் ஃபஸ்ட்டு சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை குக்கரை வச்சு ஆன் பண்ணிட்டேன். புளிக்குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி போடலை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கருணக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை தோலை ஆற வச்சுட்டு தோலை விரிச்சிட்டு ரவுண்டாக நம்ம நறுக்கி வச்சுக்க வேண்டியதுதான். மிளகாத்தூள்லாம் படும்போது ஒரு சிலவங்களுக்கு கை எரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதே ரேஷியோவில் மிக்சியில் போட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சுட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டுக்காக கடலைப்பருப்பு 2 ஸ்பூனும் பாசிப்பருப்பு 2 ஸ்பூனும் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அப்புறம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். வெந்துட்டுருக்கு. அந்த பருப்பு லைட்டாக வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம கடாய் போட்டுடலாம். அதுக்குள்ளே பீட்ரூட்டும் நறுக்கி ரெடியாக இருக்குது. கடாய் சூடேறதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டை சேர்த்துருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஓப்பன்லேயே பருப்பு வெந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு விசில் தான் விட போகிறோம். அதனால் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு, அப்புறம் மல்லிப்பொடி. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட பசஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. இப்போ மல்லிப்பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கீரி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாவை. இதில் பாதி வெங்காயத்தை சேர்த்துட்டு மிச்ச பாதி வெங்காயம் தாளித்து கொட்டும் போது சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் விட்டுருவோம். அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வடகம் தாளித்து குழம்புக்கு வதக்கியாச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும். அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கொதித்த பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்படி புளிக்குழம்பு செய்யும்போது 1-2 பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்த பிறகு உப்பு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா கருணக்கிழங்கை சேர்த்துற வேண்டியதுதான். கூட்டுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா குக்கர், அது ஒரு விசில் வந்துருச்சு. இறக்கி வச்சாச்சு. அதுக்கு பேஸ்ட்டுக்கு தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பல், இதை நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு மீதமுள்ள வெங்காயத்தையும் வதக்கிட்டு வெந்த பீட்ரூட்டையும் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா பீட்ரூட் கூட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும்.
இப்போ வந்து துவையலுக்கு நம்ம வதக்கிடுவோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே கொஞ்சம் போல் தேங்காய், அப்புறம் காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு வரமிளகாய் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் போட்டு நல்ல பொன்னிறமான வரைக்கும் வறுத்துட்டு பூண்டு, புளி, அதுக்கப்புறம் உப்பு, தேங்காய் போட்டு ஒரு வணக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.